வணக்கம் தோழர்களே. 2 வாரத்துல இந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில மிகப்பெரிய அளவுல பெண்களும் குழந்தைகளும் காணாமல் போயிருக்கிறாங்க. 2 வாரத்துல 800 சில்லற பேர் காணாம போயிருக்கிறாங்க. இது காவல்துறை கொடுத்த அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்ன நடக்கிறது இந்தியால? இந்தியாவினுடைய அடையாளமாக கருதப்படுகிற மோடி எப்ஸ்டீன் ஃபைல்ல அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடி தான் சொல்லுவார், நான் சௌக்கித்தார், நான் அந்த உலகத்தவே காக்க பிறந்த காவலாளி சௌக்கித்தார் அப்படின்னுவாரு. ஆனா இந்தியாவை கூட காப்பாற்ற வக்கற்றவர்களாக இந்த பாஜகவினர் இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை இந்தியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2014 பெண்களுக்கு அச்சுறுத்தலான நாடுகளின் பட்டியல்ல முதலிடத்தில் இந்தியா இருக்கு. அப்ப இருந்தே, என்னைக்கு மோடிஜி ஆட்சிக்கு வந்துட்டாரோ அப்ப இருந்தே 2014 இருந்தே பெண்களை அச்சுறுத்துகிற, வாழ தகுதியற்ற ஒரு நாடாக இந்தியா மாறி இருக்கு. அதுல முதலிடத்துல நம்ம இருக்கோம். தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது குறிவைத்து ஒரு அவமானகரமான வேலையை இந்த காவி கும்பல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அது என்ன குறிவைக்கப்படுகிறது? சட்ட ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு. 2வது பெண்களினுடைய பாதுகாப்பு. இது விஜய் தொடங்கி நம்ம மோடி வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நடக்கிற உண்மை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு உள்ள போய் ஆய்வு செய்கிற போது, ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகளை எடுத்து பார்க்கும் போதுதான் அதிர்ச்சியா இருக்கு. இங்கே பல லட்சம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். கடந்த 5-6 ஆண்டுகள்ல மட்டும் 2019 2021 வரை, 19ல இருந்து 21 வரை 13,13,000 சில்லற பேர் காணாம போயிருக்கிறாங்க. இது நான் சொல்லல, ஒன்றிய அரசினுடைய உள்துறை இணை அமைச்சர் சொன்னது. உலகம் முழுவதும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குங்க. ஒரு இடத்துல கூட 1% கூட பெண்கள் மீதான வன்முறை நடக்கல அப்படின்னு சொல்றக்கூடிய நாடே இல்லை. அதனுடைய ரேஷியோ முன்ன பின்ன இருக்கும். அந்த ரேஷியோ வச்சுதான் இந்த நாடு நல்ல நாடுன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்தியாக்குள்ளேயும் அதுதான் ஃபார்முலாவே. இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கு. இந்த மாநிலங்களுக்கு இடையில் நடக்கிற இந்த விஷயங்கள், பெண்கள் மீது நடத்துற அச்சுறுத்தல்கள், குற்றச்செயல்கள், இவை வைத்துதான் நம்ம இந்த மாநிலம் பரவாயில்லன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில, தென்னிந்தியாவை பொறுத்தவரையில வட இந்தியாவை விட 100% பெட்டர். 100% பாதுகாப்புக்குரிய இடமா தான் நான் பாக்குறேன். ஏன் இதை சொல்றேன்னா, அக்கா குஷ்பு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் மீது பாலியல் தாக்குதல் நடந்த போது குஷ்பு அக்கா மதுரைக்கே கண்ணகி மாதிரி போனாங்க சலம்போட. அதுக்கு பிறகு ஆலயம் காணோம், அட்ரஸையும் காணோம். நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் உருண்டாங்க. இந்த நாட்டின் பெண்களுக்கு நியாயம் இல்லையா? அதை கேட்கிற, நீதி கேட்க வந்த எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா, இவ்வளவு பெரிய நெருக்கடியா, இவ்வளவு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நீதி கேட்டு அண்ணா பல்கலைக்கழக வாசல்ல உருண்டாங்க நம்ம அக்கா தமிழிசை. உலகத்திலே அறிவாளியா தன்னை காட்டுகிறவங்க வானதி சீனிவாசன். அவங்களுக்கு அறிவுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அது வேற விஷயம். அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க? பாருங்க, பெண்களுக்கு இப்படி பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் நிலவுதா அப்படின்னு ஒரு முகத்தை அப்படி வச்சுட்டு கேட்பாங்க. ஆனா அவங்க கண்ணு அந்த பக்கமே போகாது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பெண்கள் வாழவே முடியாத சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டா நாம ஒரு சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்றோம், போக்சோ. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் பாலியலா சுரண்டப்படுகிற போது அந்த போக்சோ சட்டம் பாயும். இந்த போக்சோ சட்டம் அதிகமாக எங்கடா கையெடுக்கப்பட்டிருக்கு, அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது 9 இடங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். முதல் 10 மாநிலங்களை எடுத்தீங்கன்னா 9 இடங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். அடுத்து ஒரே ஒண்ணுதான் தெலுங்கானா, காங்கிரஸ் ஆள்ற மாநிலம். தமிழ்நாடும் கேரளாவும் மற்ற இடங்களும் பெரிய அளவில் அந்த பட்டியல இல்லை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நியாயம் கேட்கறது தப்பே கிடையாதுங்க. எந்த அரசா இருக்கட்டும், ஒரு தவறு நடக்கும்போது தட்டி கேட்கறதா எதிர்கட்சியோடைய வேலை. அதை அவங்க செய்யணும். எதிர்கட்சி வலுவா இருந்தா மட்டும்தான் ஆளுங்கட்சி கரெக்டா இருக்கும். அதுதான் யதார்த்தமான ஜனநாயகம். ஆனா அதுக்கு தகுதியான ஆட்கள் இங்க இல்ல. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, செலக்டிவ் அம்னீசியாவா இந்த அக்காமார்கள்லாம் போராடுவாங்க. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஒரு பிரச்சனைனா வாய முடிப்பாங்க. இந்தியாவுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் வாய முடிக்குவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவங்க வாயை திறப்பாங்க. அந்த அளவுக்கு திறக்கிறாங்களேன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இந்த அக்காமார்கள்லாம் ஏன் இந்த ஒரு வாரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஒரு 4-5 நாட்களாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பேசவே இல்லை. ஒரு 2 வாரங்க, 15 நாள்
2026 ஜனவரி 1, 2026 ஜனவரி 15, இந்த 2 வாரத்துக்குள்ள 800 சில்லற பேர் ஒரு தலைநகரத்துல காணாம போயிருக்காங்க. இதுக்கு பொறுப்பேற்குமா பாஜக? பொறுப்பேற்குமா? அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கும்போது கூட இவ்வளவு பேர் காணாம போகலங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 வாரத்துல 800 சில்லற பேர் காணாம். இங்க மட்டும் இல்லைங்க, போன ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாம கூட பேசியிருக்கோம். மகாராஷ்டிரால மட்டும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் காணாம போயிருந்தாங்க. இதை தொடர்ந்து நம்ம கத்திக்கிட்டு இருந்தோம். மகாராஷ்டிராவில் மட்டும் 1.5 லட்சம் பெண்களை காணோம். எங்க? எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இந்த பெண்கள்லாம் யாரு? எங்க இருந்து கடத்தப்படுறாங்க? யாரு கடத்துறா? அவங்க மீட்கப்பட்டாங்களா? எந்த தரவும் இல்ல. எண்ணிக்கை மட்டும் இருக்கு. அதை அவங்க வழக்கா மட்டும் பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டுல சின்னதா பிரச்சனைனா உடனடியா போய் கேஸ் கொடுப்போம். வட இந்தியாவில் அவ்வளவு எளிமையா கேஸ் எல்லாம் பதிஞ்சிட முடியாது. எளிய மக்கள், அரசியல் பின்புலம் இல்லாதவங்க, பணக்காரங்களா இல்லாதவங்க, ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா சுத்தம் அவங்க கேஸே பதிய மாட்டாங்க. அப்ப கேஸே பதிவு பண்ணாத ஊர்ல தான் இவ்வளவு கேஸ். அப்ப கேஸ ஒழுங்கா பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இதனுடைய ரேஷியோ கூடவா இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்கோம். யாராவது உங்க மேல அத்துமீறினாங்கன்னா, தப்பா உங்களை பிஹேவ் பண்ணாங்கன்னா உடனடியா 10, 9, 8 கால் பண்ணிரு. உன்னுடைய தரவுகள் எல்லாம் பத்திரமா இருக்கும். அவங்க மேல நடவடிக்கை. அப்படி ஏராளமான கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல வேலை பார்த்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல அந்த கேஸ் எல்லாம் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள முடிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள சட்ட ஒழுங்க பேசக்கூடிய இந்த கும்பல் வட இந்தியாவில் இவ்வளவு முக்கியமாக, குறிப்பாக மோடி உட்பட பாராளுமன்றம் இருக்கிற மோடியினுடைய ஆட்கள் கையில இருக்கிற காவல்துறையை வச்சுக்கிட்டு, ஏன்னா டெல்லி அரசுக்கு காவல்துறை இல்ல, அது மோடி கிட்ட தான் இருக்கு. மோடி அவர்கள் கையில வச்சிருக்கிற காவல்துறை இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கு. அதிர்ச்சிகரமான உண்மை என்னன்னா, 509 பெண்கள் 509 பெண்கள் காணாம போயிருக்காங்க. 300 சிறுவர் சிறுமிகள் காணாம போயிருக்காங்க. 300 பேர் குழந்தைங்க. அதுல டீனேஜ்ல இருக்கிறவங்க மட்டும் 100 சில்லற பேரு. என்னங்க நடக்குது? பெண்களும் குழந்தைங்களும் ஏன் காணாம போறாங்க? ரோட்ல இருக்கிறவங்க, உழைக்கிற மக்கள், சாதாரண வீட்டு பிள்ளைங்க காணாம போறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க அதிகாரத்தை நோக்கி குரல் எழுப்ப முடியாது. அதனால சாதாரண வீட்டு பிள்ளைங்க பூரா காணாம போயிட்டு இருக்கு. கண்டுபிடிக்கப்படாத கேஸ் மட்டும் பல லட்சம் கேஸ் கிடக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் டெல்லியில மட்டும் 2,35,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. டெல்லியில மட்டும் கடந்த 10 ஆண்டுகள்ல 2,32,737. கரெக்டா சொல்றதா இருந்தா 10 வருஷத்துல டெல்லியில மட்டும். என்னங்க நடந்துட்டு இருக்கு? பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாடு நாசமா போச்சு. அது வேற. மகாராஷ்டிரால 1.5 லட்சம் பேர் காணாம். போன ஆண்டு குஜராத்ல 80,000 பேரை காணாம். இப்ப நம்ம கேள்வி எழுப்பிட்டே இருக்கோம். அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ட்வீட் போடுறாரு. நாட்டுல பெண்களினுடைய பாதுகாப்பு குறித்த எச்சரிக்கை மணி. இது இத்தனை பேரு 2 வாரத்துல காணாம போறாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பேரு? ஒரு நாளைக்கு 54 பேர் காணாம போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கு நம்ம நாடு? இது ஒரு பெரிய அலாரம். இது ஒரு எச்சரிக்கை. கடவுளினுடைய கருணையிலிருந்து டெல்லி காணாம போச்சு அப்படின்னு கவலையோட பதிவு பண்ணியிருக்காரு. டெல்லி காவல்துறை சொன்னதான் இன்னும் அதிர்ச்சியான செய்தி. டெல்லி காவல்துறை என்ன சொல்றாங்க இந்த கேஸ பொறுத்தவரையும்? என்னங்க 2026 ஜனவரியில கம்மிங்கன்றாங்க. நாம 800 சில்லற பேர் 2 வாரத்துல காணாமன்னா, காவல்துறை 1777 பேர் காணாம போனதா எங்க கிட்ட தரவு இருக்கு. ஒரே மாசத்துல ஜனவரியில மட்டும் 1777. சரிங்க, இது எப்படி குறைச்ச? மற்ற மாதங்கள்ல 2000க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவாகுன்றான். இது காவல்துறை அறிக்கை. அப்போ ஒரு மாசத்துக்கு 2000 பேருக்கு மேல காணாம போயிட்டு இருக்காங்கன்னா இந்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? உள்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? பெண்களுடைய பாதுகாப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இங்க இருக்கிற காவல்துறை என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு? இந்த கேள்வியெல்லாம் ஒப்போம்ல. ஒரு மாசத்துக்கு 2000 சில்லற பேர் காணாம போவாங்க. இந்த மாசம் வெறும் 1777 பேர் தான் அப்படின்னு காவல்துறை அறிக்கை கொடுக்குற அளவுக்கு இருக்கு நாடு. NCRB குற்றப்பதிவு ஆவண மையம், இந்தியாவில் எங்க குற்றம் நடந்தாலும் அங்கதான் பதிவு பண்ணிருப்பாங்க.
இங்க நம்ம பதிவு பண்ற எல்லா குற்றச்செயலும் அங்க போயிடும், அங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. குற்றப்பதிவு ஆவண மையம். நீங்க எப்ப வேணாலும் எந்த கேஸையும் அங்க போய் எடுத்து பார்த்துக்கலாம். அது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லுது. கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் 13,13,000 பெண்களை காணவில்லை. இதுல பெரும்பான்மை பெண்கள். 13,13,000 பேருக்கு மேல காணோம். இது NCRB ரிப்போர்ட். ஒரு நாளைக்கு 1200க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போறாங்க இந்தியால. இது NCRB ரிப்போர்ட், ஒன்றிய அரசினுடைய ரிப்போர்ட். நாடாளுமன்றத்துல உள்துறை இணை அமைச்சரா இருக்கக்கூடிய அஜய்குமார் மிஸ்ரா ஒரு அறிக்கையை 2023 தாக்கல் பண்ணார். அந்த அறிக்கை இன்னும் திடுக்கிடுகிற அறிக்கையா இருக்கு. மத்திய பிரதேசத்துல மட்டும் 1,98,400 சில்லற பேர் காணாம போயிருக்காங்க மத்திய பிரதேசத்துல. இது அமைச்சர் கொடுத்த தரவு நாடாளுமன்றத்துல. மேற்கு வங்கத்துல 1,93,500 சில்லற பேர் காணாம். மகாராஷ்டிரால 1,91,000 சில்லற பேர் காணாம். ஒடிசாவில 86,800 சில்லற பேரை காணாம். சத்தீஸ்கர்ல 60,000 பேரை காணாம். இதெல்லாம் அரசு, அதுவும் குறிப்பாக இந்திய உள்துறை இணை அமைச்சர் கொடுத்த புள்ளி விவரம். அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கெல்லாம் வாயை திறந்து இந்தியாக்குள்ள சட்டத்தை பத்தி பேசலாமா? உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா? இந்த நாட்டின் பெண்கள் குறித்த உங்கள் பார்வை என்ன? செலக்டிவா தான் உங்களுக்கு கோவம் வருமா? செலக்டிவா தான் நீங்க பாதுகாப்பீங்களா? இன்னும் மீட்கப்படாத பல லட்சம் பெண்கள் எங்க போனாங்க? யாரால் கடத்தப்பட்டாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுக்கு பின்னாடி எதுவும் பெரிய பிசினஸ் இருக்கா? இதுக்கு பின்னாடி பெரிய உள்ளடி வேலை இருக்கா? வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறார்களா? கொலை செய்யப்படுகிறார்களா? ஆர்கன் தேவைக்காக கொலை செய்யப்படுகிறார்களா? இல்லது பிச்சை எடுக்கிறதுக்கும் பாண்டட் லேபர்ஸ்மா கொண்டு போறாங்களா? கொத்தடிமைகளாக வைத்து கொண்டு போயிருக்கிறாங்களா? இத்தனை கேள்விகளுக்கும் பதிலே இல்லை. அப்ப நமக்கு தெளிவா ஒன்னே ஒண்ணு தெரியுது, மோடி ஆளுகிற வரை இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. இங்கே பாஜக சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதற்கோ பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கோ கொஞ்சமும் அருகதையும் தகுதியும் அற்றவர்கள்.